அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது நவக்கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட நாட்களுக்கு தங்களுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த மாற்றம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் நாம் முன்கூட்டியே கணித்து தெரிந்து கொள்வது ஜோதிடம் அப்படின்னு சொல்வதுண்டு. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களினுடைய அமைப்பு மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அது சில மாற்றங்கள் அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும், சில மாற்றங்கள் அவங்களுக்கு தீமையை கொடுக்கும். அந்த வகையில் பார்த்தோன்னா தற்போது கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய சில காலகட்டங்கள் 26ஆம் தேதிக்குள்ளாக பார்க்கும்போது எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்க பெற போகின்றதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா கும்பராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த மாற்றம் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்களையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் பழைய நண்பர்களினுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு நட்பை புதுப்பிப்பீங்க. பூர்வீக சொத்து வழக்குகளை தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறுவீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யும். திட்டமிட்ட பணியை போராடி முடிச்சிடுவீங்க. மனைவி வழியில விட்டு கொடுத்து போங்க பாருங்க. அக்கம் பக்கத்தினரை பகைத்து கொள்ள வேண்டாம். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் மனக்கசப்பு ஏற்படலாம். அலுவலகத்துல விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் இருந்த கடனை தற்போது அடைக்கக்கூடிய அளவுக்கு பணம் சேரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை குறையுங்க. வியாபாரத்தையும் விரைவுபடுத்துவீங்க. யதார்த்தமான பேச்சால சுற்றி இருப்பவர்களை வசீகரிக்கவும் செய்வீங்க. தம்பதிகளுக்குள் அந்யுன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் வெற்றி தீரும். அலுவலக ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியும் வரலாம். நீண்ட நாள் கனவு நினைவாகவும் செய்யலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாக பெறுவீங்க. விலை உயர்ந்த நவீன மின்னணு மின் சாதனங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தை பெரிய அளவில் விரைவுபடுத்துவீங்க. குழப்பங்கள் நீங்கி அலுவலகத்தில் நிம்மதி பிறக்குங்க. உற்றார் உறவினர்கள் தங்கள் வீடு தேடி பேசுவாங்க. வாகனத்தை மாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். அலுவலக ரீதியாக பிரபலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. தம்பதிகளுக்குள் இருந்த கருத்து மோதல்கள் விலகுங்க. தடைகள் அனைத்துமே உடைபடும். வரவேண்டிய பணம் கைக்கு சேருங்க. வருங்காலத்துக்கான முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதன் மூலமா லாபமும் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்துல விவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய திறன்களை கண்டறிவீங்க. ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு பணிக்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. தொழில் மற்றும் வணிகங்கள் லாபகரமாகவே இருக்கும். பங்குகள் முதலீடுகளில் நல்ல லாபத்தையும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க. வருமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வழிகளும் பெரிதும் விரைவடையும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் செல்வம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சொத்து தகராறுகள் சாதகமாகவே தீர்க்கப்படும். மதிப்பு மிக்க சொத்துக்கள் கைக்கு சேரலாம். சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முன்னோர்களின் வாரிசுரிமை கிடைக்கப்பெறுவீங்க. ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் வருமானம் 2 மடங்காக அதிகரிக்க செய்யும். தொட்டதெல்லாம் தங்கமாக மாற ஆரம்பிச்சிடும். வேலையில பதவி உயர்வு, சம்பளம் மற்றும் சலுகைகள் உயர்வு நிச்சயம்
முக்கியமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு கிடைக்கும். பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை காதலிக்கவோ அல்லது திருமணம் செய்து கொள்ளவோ வாய்ப்புகள் நிறையவே இருக்க பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வேலையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. போட்டித் தேர்வுகள் நேர்காணல்களில் நீங்கள் பெரும் வெற்றியை பெறப்போகிறீங்க. பங்குகள் மற்றும் முதலீடுகள் மகத்தான லாபத்தை தரும். வணிகங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் மற்றும் வணிகத்தில் செயல்பாடு கணிசமாகவே இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் நிதி பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்க்கப்பட வாய்ப்புகள் கூடுதல் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் நினைச்சதை விடவும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை தரக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் அதாவது ஒரு தடுமாற்றத்தோடு இருந்ததோ, இழுபறியாக இருந்திருக்கும், கால தாமதமாக இருக்கும். இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தோடு அதில் இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலக காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் தடை தாமதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தரப்போகிறது. காரியங்களில் உடனுக்குடன் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக ஆரம்பிச்சிடுங்க. அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சாதகமான பல பலன்களை பெறப்போகிறீங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீங்க. பெரியவர்களினுடைய சந்திப்பு தங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உடனிருப்பவர்களினுடன் எச்சரிக்கையாக பழகுங்க, ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகளும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க.
அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரலாம். உத்தியோகத்தில் தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தில் தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க. பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம்.